மோசே சரீரத்தில் இருக்கும் பொழுது கானானுக்குள்ள போகணும்னு சொல்லி கேட்டாரு. அப்ப தேவன் அவருக்கு உத்தரவு கொடுக்கல. ஆனா இயேசு கானான் தேசத்துல இருக்கும் பொழுது, மறுரூப மலையில மகிமையா இருக்கும் பொழுது மோசேவை தேவன் கானானுக்குள் கொண்டு போனார். இயேசு இருக்கிற அந்த அழகான காட்சியை மோசேவுக்கு தேவன் காட்டினார். அவருடைய விண்ணப்பம் நிறைவேறச்சு. காலதாமதம் ஆனாலும் மகிமையா மற்ற எல்லா இஸ்ரவேலருக்கும் கிடைக்காத மகா பெரிய பாக்கியத்தை மறுரூப மலையில இயேசுவை பார்க்கக்கூடிய கிருபையை தேவன் மோசேவுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தாலும் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் அவர் போகிறவர் அல்ல. மகிமையான பலனை கொடுத்தார். ஒருவேளை மோசேவை அன்னைக்கு கானானுக்குள்ள கொண்டு போயிருந்தா இவ்வளோ ஒரு பெரிய கிருபை மோசேவுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் அந்த ஜெப விண்ணப்பத்துக்கு இயேசு வாழ்ந்த நாளில் எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத கிருபை மோசேவுக்கு கிடைச்சது. தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் தாமதிக்கிறாரோன்னு சொல்லி சோர்ந்து போகலாம். சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற வேளையில் மகிமையான பதில், நீங்கள் நினைச்சதுக்கும் அதிகமாக, வேண்டிக் கொண்டதுக்கும் அதிகமாக தேவன் அழகான பதிலை கொடுத்து, மகிமையான பதிலை கொடுத்து நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்.